போன படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்லி வந்து கதாநாயகி வந்து டிஹோ மாஷுக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அடுத்த சடங்குக்கு வேண்டிய பொருளாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கதாநாயகி ஜாங்லி சந்திக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வந்தோடனே நம்ம ஜாங்லி வந்து கதாநாயகி பார்த்து இந்த ஜேட் சேம்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கதாநாயகி வந்து நல்லா பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் வந்து இமேஜுக்கு முன்னாடி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை, எங்கே பார்த்தாலும் காஸ்ட்லியான பொருள், பிரமாதமாக இருந்துச்சு அந்த இடம் அப்படின்னு பையன் வந்து சொல்லுது. சரி, கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும், நீங்கள் அங்கே பார்த்தியே அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு ஜாங்லி கேட்குறாரு. பைமான் வந்து நீங்கள் வந்து நிறைய பணக்காரி, நிறைய எக்கச்சக்கமாக அது இது வச்சிருக்கா, ரொம்ப நல்லா தான் பேசினாரு மாதிரி நீங்கள் பைமான் சொல்கிறா. ஆனால் நம்ம கதாநாயகி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க மாதிரியான ஒரு வணிகம் பண்ணுற பொண்ணு வந்து ஒருத்தர்கிட்ட தேவை இருக்குது அப்படின்னா வந்து அவங்ககிட்ட நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பைமான் வந்து சொல்கிறா, நான் வந்து நீங்கள் அவங்க பற்றி நினைக்கிறதுக்கும் கதாநாயகி வந்து நீங்கள் அவங்க பற்றி நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவங்க கூட கொச்சிங்கே வந்து ஒரு நண்பகத்தன்மையான ஆள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் கொச்சின் கூடயே சந்திப்பு ஏற்படுத்திட்டீங்களா? கொச்சின் வந்து என்ன சொன்னா அப்படின்னு வந்து ஜாங்லி கேட்குறாரு. அடாப்டேயோட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த உண்மையை வந்து லீவே கொச்சின் ஏற்றுக்க மறுத்தாங்கன்னா லீவோட எதிர்காலம் தான் என்ன அப்படின்னு வந்து கொச்சின் சொன்னதா வந்து பைமான் சொல்கிறா. கடவுளுக்கு சுத்தமாக மரியாதையாக கொடுக்கல. கொச்சின் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. ஆனால் நிங்கோங்க்கு வந்து வணிகம் செய்கிறதுல தான் அதிக விருப்பம் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருமே லியோ கொஸ்டிங்கில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னதான் நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக சிரித்து பேசினாலும் அவங்களோட உண்மையான உள்நோக்கம் என்னங்கிறது வந்து யாரையும் சொல்கிறதுல கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியான ஆள், நிறைய குறிக்கோள் கூட இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜாங்லி என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி தான், ஆரம்பத்துலேருந்தே வெறும் சொந்த முயற்சிகளால் மட்டுமே இந்தளவுக்கு உயர்ந்து மேலே வந்திருக்கா. சாதாரணமாக யாராலையும் அந்தளவுக்கு பெரிய ஆளாக வந்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வந்து ஜேட் சேம்பரை வந்து மேலும் மேலும் பெருசு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2வது விஷயம். நீங்வாங் டியான் குவான் பதவியை கூட விட்டுடுவாரே தவிர, ஆனால் வந்து ஜேட் சேம்பரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜாங்லி. அப்படின்னா இப்போ நமக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த டியான் குவான் அப்படிங்கிறது வந்து கொஷிங்கில் ஒரு பதவியோட பேர் இருக்கு. அப்போ ஜேட் சேம்பரே வந்து 2வதுனா நிங்வாங்க்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பைமான் கேட்குறா. அதுக்கு வந்து ஜாங்லி வந்து மோரா, அதாவது காசு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பைமான் சொல்கிறா, நீங்கள் வந்து ஃபெட்டியை பற்றி நிறைய சொன்னா, ரெக்ஸ்லாபிஸோட மரணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து லியோவில் வந்து நிறைய வந்து வராங்க, அவங்கள வந்து நம்பவே கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்கிறா. அடுத்து வந்து கதாநாயகி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை ஃபெட்டி வந்து இப்போது இந்த அனுமதி சீட்டு, அதாங்க இந்த அடாப்டெல்லாம் பார்க்கும்போது வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அவங்க மறுபடியும் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கதாநாயகி சொல்கிறாங்க. இப்போ வந்து அங்கே என்ன ஆணிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நிங்கோங்கோட அந்த ஒரு போர்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதாநாயகியும் பைமான் வந்து வராங்க. அந்த இடம் வந்து ஃபெட்டியோட நல்லா பலத்த பாதுகாப்பில் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. பார்த்தோம்னா அங்கே தான் வந்து அந்த சிஜில் ஆஃப் பர்மிஷன், அதாவது அந்த சீட்டை வந்து அங்கே தான் வந்து திருப்பி திருப்பி உருவாக்குறாங்க. முதல்ல உருவாக்குனது வந்து நம்ம மோராக்ஸ் தான், அதாவது ரெக்ஸ்லாபிஸ். ஆனால் இப்போ வந்து இவங்க இதை இந்த ஃபெட்டி வந்து அவங்களே சொந்தமாக வந்து உருவாக்குறாங்க, அதாவது மறுபடியும் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் ஃபெட்டியை பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். இதை பற்றி தான் இப்போ நம்ம கதாநாயகி வந்து ஜாங்லி கிட்ட சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுக்கு வந்து அவர் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஃபெட்டி தானே, அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க, நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும், அவனுங்க என்ன தான் திட்டம் போனாலும். சரி, அவனுங்களை விட நம்ம வந்து இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சடங்கு தேவையான இந்த கிளேஸ் லிலிஸை வந்து நம்ம எடுக்க வந்திருக்கோம். அது ஒரு பூ. இந்த பூ வந்து நகரத்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்களே அப்படின்னு நம்ம பையன் வந்து கேட்குறா. அங்கேயே நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுலாம் வேணாம், காட்டில் இயற்கையாக வந்து வளர்றதான் வந்து நல்ல ஒரு மனத்தோடு வந்து இருக்கும். இந்த டிஹோ மார்ஷ் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இந்த பூ தான் வந்து இருக்குமா, கிளேசியஸாக வந்து இருக்குமா. அதுக்கு வந்து மனுஷங்க பாடுறதை கேட்குறது வந்து அந்த பூக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இந்த ஆர்கான் போர் இருக்கு இல்லையா, அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் நல்லா காஞ்சி போய் நல்லா ஒரு வளமான மண்ணோடு இருந்துச்சாமா. ஆனால் அந்த போரில் வந்து இந்த இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளத்தில் வந்து முழுகிருச்சான். அதுக்கப்புறம் தான் இந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்கும் அது மாதிரி உருவாக்கியிருக்கான். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா பூவும் வந்து அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் நெஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து பாரம்பரியமான முறையில் வந்து இந்த சடங்கை நடத்தணும்னா நம்ம வந்து இதுமாரி காட்டில் வாழ்கிற பூவை தான் பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த பூவை சேகரிக்கிறத வந்து ஒன்று உதவணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உதவணும்னா பாட்டு பாடணுமா. ஏன்னா இந்த மாதிரி யாராவது அழகாக பாடுறதை கேட்டால் வந்து அந்த பூ வந்து இன்னும் நல்லா மனம் வீசுமா. பாட்டு தானே பண்ணும், பரவாயில்ல அசத்தி விட்டுறலாம் விட, நான் படி நீ கேட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ நீ சொல்கிறதுல ஒரு சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பையன் பேசிக்கிட்டு இருக்கா. இதை சோதிச்சு பார்த்துக்காக நிஜமாவே ஒரு பூக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து நம்ம கதாநாயகி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி பாட்டை கேட்டு அந்த பூவே கொந்தளிச்சு எந்திரிச்சு சண்டை போட வந்துருச்சு. பைமான் சொல்கிறான், ஒருவேளை நீ வந்து மாஸ்டர் நகரத்தோட பாட்டை வந்து பாடினதுனால இந்த லியோவேல இருக்கிற பூக்களுக்கு அது புரியலையோ, அதனால தான் சண்டை போட வந்துருச்சோன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் இல்லைன்ட்டு அந்த எல்லா பூவையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. நம்ம கதாநாயகி பாடினோடனே கப்பன வந்து எந்திரிச்சு ஒன்று வந்துச்சு இல்லையா, ஒரு மான்ஸ்டர். அதோட பேர் வந்து வாப்பர் ஃப்ளாப்பரான். இந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூக்களுக்கு தான் அந்த வாப்பர் ஃப்ளாப்பர் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு பல காலமாக. இந்தமாதிரி ரொம்ப காலமாக ஒளிஞ்சிட்டு இருந்தனால அந்த பூவோட இதழ்களை வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் வந்து ஏறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த இதழ்களை சடங்குக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து கானியும் வந்து வராங்க.
நீங்கள் இந்த மாதிரி கிளேஸ்லிஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த கானி வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. நம்ம கதாநாயகி அவங்கள பார்த்தோன்னே வணக்கத்தை போடுறாங்க. உடனே கானி வந்து உங்களோட ஜேட் சேம்பர் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. பைமான் சொல்கிறான், எல்லாம் நல்லா தான் போச்சு. நீ வழி சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அங்கே போகிறதுக்கு. அதுக்கு தேடி அலைஞ்சு அதுவே ஒரு கடுப்பாக போச்சுன்னு சொல்கிறாங்க. கானி வந்து சொல்கிறா, நான் உங்களுக்கு வழி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கேன், நான் மட்டும் சொல்லலையே அப்படின்னு வந்து கேட்குறா. நிச்சயமா கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணுறேன், என்கிட்ட வழியை சொல்லவே இல்லை அப்படின்னு பைமான் சொல்கிறா. என்ன இருந்தாலும் அது உன்னோட தப்பு இல்லை கானியோ, நாங்கள் வந்து வழி உன்ட்ட கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து சொல்கிறாங்க. சரி என்னை மன்னிச்சிரு, நான் அதை எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியலன்ட்டு கானியோ சொல்கிறா. சரி நீ என்ன இங்கே பண்ணுறன்ட்டு நம்ம பைமான் வந்து கேட்குறா. கானி வந்து சொல்கிறா, சும்மா நான் எங்கள் பூ வேடிக்கை பார்த்துட்டு கொண்டா நடந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வெறுமனே பூக்களை பார்க்கறதுக்காகவே நீ இவ்வளோ தூரம் வந்தியா? நகரத்தில் இருக்கிற அந்த யூஜின் டெரஸில் இருக்கிற அந்த கார்டன்லேயே நீ பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைமான் கேட்குறா. யூஜின் டெரஸ் அங்கே தான் வந்து ரெக்ஸ்லாப்ஸ் வந்து கொல்லப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு நான் எப்போ போனாலும் வந்து என்ன அந்த வருத்தம் வந்து சூழ்ந்துக்குது. எப்போயா நான் ஒரு வேலை காரணமாக அங்கே போனால் கூட அந்த இடத்த வந்து பார்க்குறத வந்து நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெக்ஸ்லாப்ஸோட பிரிய வந்து இவங்களை ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு அதை தேவையில்லாமல் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைமான் கேட்குறா. பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கானியை சொல்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கான் போர் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முதல் 7 கடவுள்களுமே வந்து லியோவேல வந்து ஒன்றா சந்திச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த 7 பேரில் ரெக்ஸ்லாப்ஸ்க்கு முன்னாடியே 5 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. காலம் கடந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து கானியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ரெக்ஸ்லாபிஸோட ஆன்மா வந்து சொர்க்கத்தை வந்து சேர்ந்துருக்கும். இப்போது தற்காலிகமாக மாஸ்டரோடைய அந்த பார்பேடோஸ் காற்றின் கடவுள் மட்டும்தான் அந்த உண்மையான 7 கடவுள்களில் உயிரோடு இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. மேற்கொண்டு கானியாக பேசுகிறாங்க. மீதி இருக்கிற 7 கடவுள்களையுமே இனுசுமோட ரைடன் ஷோகனையும் சேர்த்து 2000 வருஷத்துக்கு மட்டும் அதே நட்போட இப்போ வந்து அவங்க பழகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த 7 தேசத்தில் இருக்கிற அந்த 7 கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப இளமையான கடவுள் வந்து சுமேராவை சேர்ந்த இந்த இலைத்தழையின் கடவுள், அதாவது டென்ட்ரோடைய கடவுள் தான் வந்து ரொம்ப இளமையானவங்களாம். 500 வருஷம் ஆச்சா அவங்க வந்து. 500 வருஷம் அப்படிங்கிறதே ரொம்ப சின்னவங்க அப்படின்னா அப்போ இருக்கிறதே ரொம்ப பெரிய வயசான கடவுள் வந்து யாருன்னு தெரியலையே. இதே நேரத்தில் நம்ம ரெக்ஸ்லாபிஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இறக்கும்பொழுது அவருக்கு 6000 வயசுக்கும் மேலே ஆயிருக்குமா. அப்படிங்கப்பா. இந்த லீவே நகரம் இருக்கு இல்லையா, அது வந்து 3700 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்ஸ்லாபிஸ் வந்து உருவாக்குனாரா, இன்னும் சில அடாப்டையோட உதவியோட. அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்த வந்து ரெக்ஸ்லாபிஸ் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காராம். இதுக்கு முன்னாடி லீவேல வந்து இதுமாதிரி ஒரு கடவுள் வந்து இறந்து போயிட்டு அவருக்கு வந்து இதுமாரி ஒரு சடங்கு நடந்ததே இல்லை அப்படின்னு கானியோ சொல்றான். ஜாங்லி கானியோ பார்த்து கேட்குறாரு, இப்போ இந்த வழி அனுப்புற சடங்கை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சாதாரண மனுஷியை யோசிக்கும் போது இந்தமாரி நான் ரெக்ஸ்லாபிஸ் இல்லாத ஒரு லீவை பற்றி நான் யோசிச்சது கூட இல்லை. ஆனால் ஒரு அடாப்டையாக இருந்து யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு வந்து பழகிக்கவே நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெக்ஸ்லாபிஸ் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. லீவுக்கும் கடவுள்களுக்கும் மிச்சம் இருக்கிற அந்த அடாப்டைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பந்தம் வந்து முடிவு நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் வந்து நீ ஒரு அடாப்டஸ்னா சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்குறா. நான் வந்து ஒரு மனுஷனுக்கும் சிலியனுக்கும் கலந்து பிறந்த ஒரு உயிரினம். அடாப்டஸோட ரத்தம் வந்து எனக்குள்ளே ஓடுது. நான் ரெக்ஸ்லாபிஸ்க்காகவும் லியோ நகரத்துக்காகவும் ஆர்கான் போகிறப்ப அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அந்த போருக்கு அப்புறம் வந்து நான் ரெக்ஸ்லாபிஸோட ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டேன். அது என்னென்னா கொஷிங்கோட செயலாளராக இருக்கிறதுக்காக. அன்று முதல் இன்று வரை அந்த பதவி வந்து நான் சீரு சிறப்பமாக செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த கிளேஸ் லிலி அந்த பூக்களுக்காக தான் வந்திருக்கீங்க. எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியும், நானும் இப்போ தான் கொஞ்சம் வந்து எடுத்தேன். உனக்கு வேணா நீ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீயும் அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாடனியான்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து கேட்குறா கானியை பார்த்து. ஆமாம், நான் வந்து லீவை சேர்ந்த ஒரு பாடல் வந்து பாடினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி இந்த பூக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து கானியும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம இங்கே சந்திச்சதுனால தான் நடக்க போகிற அந்த ஒரு வழியிடம்புற சடங்கு வந்து என்னாலையும் ஒரு உதவி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி உங்களோட மீதி வேலை எல்லாத்தையும் உங்களோட வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கானி வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து ஜானி சொல்கிறாரு, அந்த விழாக்கான பெரும்பாலான வேலை வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. உடனே பையன் வந்து வேலை தான் முடிஞ்சில்ல, அப்படியே நின்றுக்கிட்டு வாங்க நகரத்துக்கு போவான்ட்டு கிளம்புறாங்க. ஒரு நம்ம கதாநாயகி ஜாங்லி அப்புறம் பையன் வந்து 3 பேருக்கும் வந்து நகரத்துக்கு வந்துடுறாங்க. நகரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேட்டுக்கிட்டே வந்து நிறைய வீரர்களும் ஃபெட்டியை சேர்ந்த ஆட்களும் நிற்கிறதுனால வந்து அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஏது நடந்துச்சுன்ட்டு. இவங்க வந்து ஒரு ஃபெட்டிகிட்ட போய் பேசுகிறாங்க. பேசினோடனே அவனுக்கு வந்து ஏற்கனவே ஜாங்லியை தெரிஞ்சிருக்கோ, நீங்கள் அங்கே வந்து அங்கே வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி வீரர்கள் வந்து எங்களை வந்து எப்பவுமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு சரியான நேரமாகவே இல்லை. நாங்கள் ஏதாவது தப்பாக ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அவ்வளோதான் எங்கள் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து ஃபெட்டி சொல்லிட்டு இருக்கான். எதனால் அப்படி சொல்கிறேன் நம்ம ஜாங்லி வந்து அவரை பார்த்து கேட்குறாரு. ஜூயன் காசில் இருக்கிற அடாப்டையெல்லாம் வந்து அவங்களோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன், அவங்களோட சக்தியை பிரயோகப்படுத்தி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்லி வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். கொஷிங்கோட சில ஆட்கள் வந்து ஏற்கனவே அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லலாம், அவங்க அந்த அடாப்டையை சந்திச்சு பேச போயிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த அடாப்டைகளை நகரத்துக்குள்ளே வரவிடாமல் தடுக்க முயற்சிக்கு தான் அவங்க போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அவனே மேற்கொண்டு சொல்றான், 2 பக்கமும் வந்து பிடிவாதமா இருக்காங்க அவங்களோட முடிவுகள்ல. எப்படி சொல்றது? ஒரு முட்டு செவுத்துல இடிச்ச மாதிரி எந்த பக்கத்துக்கும் ஒரு சாதகமான முடிவே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஜாங்லி வந்து என்ன சொல்றாருன்னா, இதை தடுக்கவே முடியாது போல் இருக்கடா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து வந்து அவன் சொல்றான், அடாப்டேக்களை வந்து கொஷிங்கோட சக்தி அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அந்த அடாப்டே வந்து அந்த புவியின் கடவுள் கூட போட்டு அந்த ஒப்பந்தத்து மேல மட்டும் தான் வந்து கண்ணா இருக்காங்க. அதை மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த நிலைமை வந்து இப்படி நீடிச்சிச்சுன்னா லியோவேக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து வந்து அவரே சொல்றாரு, கொஷிங்கோட பிடிவாத குணம் வந்து மொத்த நாடுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதே பிடிவாத குணத்தினால தான் வந்து மனிதர்களுக்கும் அடாப்டேக்கு இடையில ஒரு போரையே உருவாக்கிடுவாங்க போல் இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 2 லாரி டயருக்கு இடையில எப்பறம் அந்த ஃபெட்டி வந்து எலி மாரி மாட்டிக்கிச்சுட்டு நம்ம ஜாங்லி வந்து கேட்குறாரு. எங்களை மாட்டி வரதுக்கு தான் எப்பவுமே ஒரு ஆள் வந்து காத்துட்டு இருக்காங்களே, வேற யாரும் அந்த நிங்வாங் தான். அவங்க தான் வந்து வீரர்களை வந்து இந்த மாதிரி ஃபெட்டியை வந்து கண்காணிங்க, தேவையில்லாத செயல்களை வந்து அவங்க செய்யறதுல இருந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்களாம். அப்படியே வந்து அவன் மறுபடியும் ஜாங்லியை பார்த்து சொல்றான், நீங்க வந்து சைல்டோட ஒரு நெருக்கமான கூட்டாளி, உங்க செயல்கள் வந்து எங்களை பாதிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சட்டத்துக்கு ஏதாவது விரோதமா செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க, அப்படியே மாட்டிட்டாலும் எங்களை வந்து கோத்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றான், நம்ம ஜாங்லியோட இந்த வாங்ஷுன் ஃபியூனரல் பார்லர் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பிரச்சனையில வந்து சிக்கிக்கிச்சாமா. அங்க வேலை செய்யற எல்லாருமே வந்து இங்க இருக்க இந்த வாயில் காலர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டவொடனே நம்ம ஜாங்ல வந்து அச்சோ இது வேற ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை நான் முதல்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கதாநாயகி நீங்கள் வந்து அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து ஒரு வெடி விபத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சினா அதோடைய ஃபியூஸை தேடி பிடுங்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு ஜாங்லி சொல்றாரு. ஜாங்லி போனதுக்கப்புறம் நம்ம பைமன் நம்ம கதாநாயகி பார்த்து கேட்குறா, யார் அவன் ஃபியூஸ்ன்னு சொல்லியிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு. நம்ம கதாநாயகி வந்து சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்ன, லீவே நகரம் நாசமா போறதை வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அவனாக தான் இருப்பான். அவன் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனை நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பைமன் வந்து கேட்குறா. நம்ம கதாநாயகி வந்து வாசுருதி என் பின்னாடியே வான்ட்டு நம்ம பைமனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம கதாநாயகி வந்து பைமனை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, சைல்டு எங்கே இருப்பான், நம்ம கதாநாயகி கரெக்டாக சைல்டு இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருந்து பார்க்கவும். நன்றி, வணக்கம்.